கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிமேஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி போய் தங்கள் வேதனையினாலே அவர்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். பணம் இருக்க வேண்டியதான், ஆனால் பண ஆசையாக இருக்கக்கூடாது. அந்த பணத்தின் மேலே ஒரு ஆசை, நகை இருக்கலாம், நகை வாங்கணும்னு ஆசை, நிலம் இருக்கலாம், நிலத்தின் மேலே ஆசை, இப்படி எல்லாத்தின் மேலே ஒரு ஆசை அளவுக்கு அதிகமாக போனால் அமிர்தமும் நஞ்சாக மாறிவிடும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படியாக கேரளாவில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க ஒரு நடிகருடைய தாய். அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு லம்போகினிங்கிற ஒரு கார் வாங்கினாங்க. 1.25 கோடிக்கு ஒரு கார் வாங்கினாங்க. அந்த காரை அவங்க கேரளாவில் ஓட்டுறதுக்கு சரியான ரோடு இல்லாதனால அந்த எம்பி, அந்த தொகுதியினுடைய எம்பியை போய் சந்தித்து அவங்கள கண்ணாப்பின்னான்னு அசிங்கமாக திட்டிட்டு வந்துட்டாங்க. என்னையா அரசாங்கம் நடத்துகிறீங்க, என்னையா ரோடு போட்டிருக்கீங்க, நான் ஒரு 1.25 கோடி லம்போகினிங்கிற ஒரு கார் வாங்கியிருக்கேன், அந்த கார் ஓட்டுறதுக்கு ஒரு வழி இல்லாமல் வச்சுருக்கீங்களையா அப்படின்ட்டு கண்ணாப்பின்னான்னு திட்டிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாளுக்குள்ளே ஒரு பயங்கரமான மழை வந்தது. சமீப நாட்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேரளாவில் ஒரு பயங்கரமான மழை வந்தது. அதில் கிட்டத்தட்ட 7 கிராமமே அடிச்சிட்டு போயிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா லம்போகினி கார் என்ன, ஆடி கார் என்ன, எந்த காராக இருந்தால் என்ன, எல்லா காரையும் அடிச்சிட்டு போகுது வெள்ளத்தில். 2 வீலரு 4 வீலரு எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு. கடைசியில் அந்த அம்மாவை எப்படி கொண்டுட்டு வந்தாங்க தெரியுங்களா? ஒரு பிரியாணி நம்ம ஊரில் பிரியாணி செய்வோம்ல, பெரிய டபரா, அந்த டபராவில் உட்கார வச்சு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க வெளியில். அந்த அம்மாவுடைய நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி தன்னுடைய பேரண்ட்ஸு கொடுத்த சிறு சேமிப்பு பணத்தை சேர்த்து வச்சு அந்த கேரளாவில் இவ்வளோ ஒரு மக்கள் வெள்ளத்தில் மடிகிறார்களே என்று சொல்லி அந்த பணத்தை 8,000 அதை கொண்டு போய் அந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு வந்துச்சான். அது பேப்பரில் வந்தது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு சிறு பிள்ளை அதை சேர்த்து வச்ச பணம் அது எவ்வளோ பேருக்கு உதவி ஆணுச்சு. ஆனால் அந்த பணக்கார அம்மா யாருக்காவது உதவியத்துக்கு அந்த பணம் தேவைப்பட்டுச்சா? இல்லை. அதனால தான் நம்ம எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் பெருமையாக பேசக்கூடாது, ஆணவமாக பேசக்கூடாது. அப்படியாக லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை தேவன் அங்கே எழுதியிருக்கிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் இளைய குமாரன் என்ன செஞ்சான், அப்பா எனக்கு சொத்தெல்லாம் ஆஸ்தியெல்லாம் பிரித்து கொடு அப்படின்னு தகப்பன்ட்ட சண்டை போட்டு என்ன செஞ்சிட்டான், அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். அதை தூர தேசத்துக்கு தகப்பனை விட்டுட்டு தூரத்துக்கு போனான். போயிட்டு அங்கே எல்லா பணத்தையும் செலவழித்து போட்டான். யாருக்கு செலவழித்து போட்டான்னு போட்டிருக்கு, வேசிகள் இடத்துல போய் அவன் செலவழித்து குடி, விபச்சாரம், வேசித்தனம் எல்லாத்தையும் செலவழித்து. ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது பாருங்கள். தன்னை வேதனைகளால் குத்தி கொண்டான். அவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. கடைசியில் ஒரு குடியானவன் வீட்டுக்கு போனான். அங்கே பன்றி மேய்க்கிற வேலை. ஆனாலும் அந்த பன்றி மேய்க்கும்போது தவிடு வைக்கிறாங்க அந்த பன்றிக்கு. அதை சாப்பிடுவதற்கு கூட ஓனர் அனுமதிக்கலை. அந்த குடியானவன் அனுமதிக்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டார். அவங்க அப்போ தான் எழுந்திருச்சு, ஐயோ என் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என் தேவன் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று அந்த உணர்வுள்ள இருதயம் வந்துச்சு. அவன் ஓடி வந்தான். தகப்பனிடத்தில் வந்தபோது தகப்பன் மனதிறங்கி அவனை கட்டி தழுவி அவனை கழுவி புது ட்ரெஸ்ஸை போட்டு அவனுக்கு ஒரு புது பாதரட்சியை உடுத்தி அவனுக்கு மோதிரத்தை அணிவித்து தன் மகனாக சேர்த்து கொண்டான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய வாய்க்கு காவல் வைப்போம், நம்முடைய நாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும், எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.